வழிபாட்டு முறை. ஒவ்வொரு வம்சாவளியினரும் தங்கள் குலம் பெருக, அதாவது வம்சம் பெருக, குல தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு காணி, அதாவது சொத்துக்கள் எவ்வாறு தேவைப்படுமோ அதே போல குலம் பெருக தங்களுக்கென்று ஒரு கோவிலை குலதெய்வமாக வைத்து வழிபட்டு வருகின்றனர். அதேபோல் தங்களின் உடைமைகளை பாதுகாக்க கருப்பசாமியை காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வம்சாவளிக்கும் அவர்கள் வாழும் எல்லைக்குள் ஒரு கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும். அந்த கருப்பசாமியை சில வம்சாவளியினர் தங்கள் குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபடுகின்றனர். ஒரு சிலர் குலதெய்வ கோவில் இல்லாமல் கருப்பசாமியை தனி கோவிலாக கட்டி தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இவ்வாறுள்ள கருப்பசாமிகள் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சோன கருப்பு, செல்லம் கருப்பு, கல்யாண கருப்பு, பால கருப்பு, மத்தியஸ்த கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சந்தன கருப்பு, முப்புளியான் கருப்பு, வெண்டி கருப்பு, மாசான கருப்பு, பாப்பார கருப்பு, தெங்கர கருப்பு, சங்கிலி கருப்பு, கணவாய் கருப்பு, பேய்காமன் கருப்பு, சமய கருப்பு என 18 கருப்பசாமிகள் பிரமலை நாடு மக்களை காவல் காத்து வருவதாக கள்ளநாட்டு பெரியவர்கள் சொல்கின்றனர்.